சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. சசிகலா எடுத்த மிக முக்கியமான முடிவு. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் சசிகலா எடுத்த மிக முக்கியமான முடிவால் பரபரப்பு. இதை பற்றி தான் இந்த வீடியோவில் முழுமையாக தெளிவாக நாம் பார்க்க போகிறோம். அதிமுக ஒருங்கிணைய வேண்டும் என்று பலமுறை நான் கூறிவிட்டேன். ஆனால் எடப்பாடியோ அதிமுகவின் மூத்த நிர்வாகிகளோ இதற்கு உடன்படவில்லை. கடந்த 10 தேர்தல்களில் அதிமுக தோல்வியை மட்டும்தான் தழுவி வருகிறது. கட்சியில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான நிர்வாகிகளும் பிற கட்சியில் இணைந்து வருவதால் தொண்டர்கள் அதிருப்தியில் இருக்கிறார்கள். தமிழக மக்கள் திமுகவின் மீது கோபத்தில் இருக்கக்கூடிய நிலையில் இதை கச்சிதமாக அதிமுக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இல்லை என்றால் அதிமுக தோல்வி என்பது எதிர்க்கட்சி பதவி கூட கிடைக்காமல் போகிவிடும். அதற்கு காரணம் தமிழகத்தில் 2026 சட்டசபை தேர்தல் என்பது 4 முனை போட்டி என்று சசிகலா அவர்கள் கூறியுள்ளார். அதிரடியான மிக முக்கியமான அறிவிப்பை சசிகலா அவர்கள் வெளியிடுவது என்னவென்றால், அதிமுக ஒருங்கிணைய வேண்டும், தொண்டர்களும் நிர்வாகிகளும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும். பழையதை மறந்து எடப்பாடியை நான் தான் கூவத்தூரில் முதல்வராக ஆக்கினேன், என் மீது என்ன எடப்பாடிக்கு கோபம், தான் பொதுச்செயலாளராக வர வேண்டும் என்பது அதிமுகவின் தொண்டர்களது விருப்பம். அதை எடப்பாடி தட்டி பறித்து விட்டார். இருந்தாலும் கூட பரவாயில்லை, நான் ஆர்கே நகர் தொகுதியில் போட்டியிடுகிறேன், அதிமுக ஒன்றிணைவதற்கு எடப்பாடி விருப்பம் தெரிவிக்க வேண்டும் என்ற முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார் சசிகலா அவர்கள். இதற்காவது எடப்பாடி பதில் கூறுவாரா அல்லது மௌனமாகத்தான் இருப்பாரா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். ஏனென்றால் ஓபிஎஸ் ஒரு பக்கம் புதிய கட்சியை தொடங்கி மாநாடு பற்றியான பேச்சுவார்த்தையும் தொடர்ச்சியாக நடத்தப்பட்டு வருகிறது. சசிகலா அவர்களும் அதிமுகவில் இணைய வேண்டும் என்ற முனைப்போடு இருக்கிறார். ஆனால் எடப்பாடி பக்கம்தான் எந்த ஒரு ஆதரவுகளும் இன்று வரை கிடைக்கவில்லை. இனியாவது எடப்பாடி மனம் மாறுவாரா? சசிகலா அவர்கள் கூறுவது சரியா? அதிமுக ஒற்றுமை இல்லை என்றால் தோல்வி என்பது உறுதி, எதிர்க்கட்சி பதவி கூட கிடைப்பது கடினம் என்று சசிகலா அவர்கள் கூறுவது சரியா தவறா என்பதையும், அதிமுகவில் மிக முக்கியமான முடிவாக சசிகலா அவர்கள் எடுத்துள்ள இந்த முடிவு எடப்பாடி மனம் மாறுமா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். பல அதிமுகவின் நிர்வாகிகள் பிற கட்சியில் இணைவது அதிமுகவின் வெற்றியே தோல்வியே தான் உறுதிப்படுத்தும், வெற்றி என்பது அதிமுகவிற்கு இனி கிடையாது என்பதை திமுகவினர்கள் பரப்பி வருவதும் குறிப்பிடத்தக்கது என்று சசிகலா